ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1 கிலோ வந்துட்டுங்க. நான் வந்து பாறை மீன் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். வந்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, ஸ்பூனு வெறும் மிளகாத்தூளுங்க, ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன் உப்புங்க. இதுலேயே வந்து நான் வந்து ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதிலே வந்துங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் மசாலா தடவிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா தடவிக்கிங்க. எல்லா மீனையும் மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேங்க. உருட்டாங்க, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றுங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, அவளுக்காக வந்து நான் சில்லி சிக்கன் வந்து எல்லாம் கலக்கி வச்சுருக்கேங்க. நம்ம சில்லி போட்டுக்கலாம். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். தவா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு காயில் காஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஃபிஷ் போட்டுக்கலாம். சிறுதீயிலே வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. இதில் கருவேப்பிலை வச்சுக்கிறேங்க. நான் இதை அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், மீனெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சிங்க. மீதி இருக்கிறதையும் போட்டுக்கிறேங்க. இதுவும் வேகட்டோங்க. இதையும் திருப்பிக்கலாங்க. நல்லா வேகட்டும். இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அடுப்பத்தை வச்சு நம்ம வந்துட்டு இதில் வந்து 100 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் காஞ்சிட்ருக்குது. ஆயில் காஞ்சிச்சிங்க. இதில் நம்ம இப்போ சில்லி போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டோங்க. அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம பாருங்கள், சில்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இது வந்து எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலைங்க. ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் கபாபும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக சாதம், சில்லி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, தயிருங்க, இங்கே பாருங்கள், உப்பு பருப்புங்க. வாங்க, நல்லா சாதம் பிணைஞ்சி சில்லி சிக்கன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு வாங்க சாப்பிட்லாம். மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. சில்லி சிக்கனும் வெந்திருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.